Hi students, welcome to BIMI Max 10th Standard Maths 3rd Chapter Algebra Exercise 3.1 first sum பார்க்க போகிறோம். Solve the following system of linear equations in 3 variables. இப்போ இதில் வந்து 3 equations கொடுத்துருக்குறாங்க. இதில் நம்ம வந்து இந்த x, y, z ஓட வேல்யூ வந்து நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் சம்மில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். x plus y plus z equal to 5 ன்னு ஒரு equation, 2x minus y plus z இது செகண்ட் equation வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் x minus 2y plus 3z equal to 16. இப்போ இது 3 equation இருக்குது. இப்போ இதில் வந்து இங்கே plus y இருக்குது, இங்கே ஃபஸ்ட் equationலேயும் செகண்ட் equation எடுத்துக்கலாம். இதில் வந்து plus y இருக்குது, இதில் minus y இருக்குது. இப்போ இதில் வந்து இப்படியே வந்து நம்ம எதுவுமே மல்டிப்ளை பண்ணாமல் சைன் சேஞ்ச் பண்ணாமல் இப்படியே இதையே கேன்சல் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அப்போ ஈக்குவேஷன் 1 and 2. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து x plus y plus z equal to 5 and 2x minus y plus z equal to 9. இப்போ இப்படியே ப்ளஸும் மைனஸும் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 2x இங்கே ப்ளஸ் எக்ஸ் வந்து 3x, இங்கே ரெண்டுமே ப்ளஸ்ஸு, அப்போ 2z இருக்குது, இங்கே இது ஒரு z இது ஒரு z, அப்போ 2z ஈக்குவல் டு 14. இது ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போது செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனும் எடுத்துக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்தோம்னா இங்கே ஒய் கேன்சல் பண்ணியிருக்கிறோம், அதனால் இங்கேயும் நம்ம வந்து ஒய் தான் கேன்சல் பண்ணணும். ஆனால் இங்கே வந்து ஒய் இங்கே 2y இருக்குது, இங்கே ஒரு ஒய் தான் இருக்குது. அப்போ இது இங்கே 2y ஆகணும்னா இங்கே இது இந்த ஈக்குவேஷன் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 4x minus 2y plus zன்னு கிடச்சிடும். இதுவும் இங்கே 2y இருக்கும், y கேன்சல் பண்ண முடியும். இப்போது ஈக்குவேஷன் 2 into 2 செகண்ட் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4x minus 2y plus 2z equal to 2 into 9 வந்து 18. அடுத்தது தேர்ட் ஈக்குவேஷன் வந்து 2x minus 2y plus 3z equal to 16. இப்போ இது ரெண்டும் சேம் சைனாக இருக்குது, அப்போ நம்ம கேன்சல் பண்ண முடியாது. இப்போ மைனஸ் பண்ணோம்னா இங்கே ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இங்கே ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஆயிரும், இங்கே மைனஸ் ஒய் ப்ளஸ் மைனஸ் 2y வந்து ப்ளஸ் ஆயிரும், இங்கே இந்த ப்ளஸ் வந்து மைனஸ் ஆயிரும், இங்கேயும் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். இப்போ இங்கே இந்த 2yயும் இந்த 2yயும் கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்குது, இங்கே 4x இருக்குது. இந்த 4xல் ஒரு எக்ஸ் போச்சுன்னா 3x, இங்கே 3z இருக்குது, இங்கே 2z இருக்குது. அப்போ இங்கே மைனஸ் சைன் இருக்கிறதுனால மைனஸ், இங்கே 3ல் 2 போச்சுன்னா 1, இப்போ 1z ஈக்குவல் டு இங்கே 18ல் 16 போச்சுன்னா 2. இது வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன்னு வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டுலேயும் பார்த்தோம்னா இங்கே 3x + 2x ஈக்குவல் டு 14 இருக்குது, இங்கே 3x மைனஸ் z ஈக்குவல் டு 2ன்னு இருக்குது. இப்போ இதில் வந்து ரெண்டுலேயுமே வந்து இதுலேயும் x இருக்குது, இதுலேயும் 3x இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் எக்ஸையும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா இசட்டோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணலாம். ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து 3x + 2z ஈக்குவல் டு 14. அடுத்தது ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வந்து 3x minus z ஈக்குவல் டு 2. இப்போ இதையே மைனஸ் பண்ணோம்னா இந்த சைன் எல்லாம் சேஞ்ச் ஆயிரும், இது ப்ளஸ் மைனஸ் ஆயிரும், இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், இந்த ப்ளஸ் மைனஸ் ஆயிரும். அப்போ இங்கே மைனஸ் 3x, இங்கே ப்ளஸ் 3x, இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அடுத்தது இங்கே ப்ளஸ் 2z இருக்குது, இங்கே ஒரு z இருக்குது, அப்போ 3z ஈக்குவல் டு இங்கே 14ல் 2 போச்சுன்னா இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் 14ல் 2 போச்சுன்னா 12. அப்போ z ஈக்குவல் டு 12, z அப்படி வச்சுக்கலாம். இது இந்த சைடு இருந்துச்சுன்னா 12/3 ஈக்குவல் டு 4. இப்போ z வந்து 4ன்னு சொல்லி ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4ல் வந்து எக்ஸும் இசட்டும் தான் இருக்குது. அப்போ இசட்டில் வந்து இசட்டில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ நமக்கு கிடச்சிரும். இப்போ ஈக்குவேஷன் 4 வந்து 3x + 2z ஈக்குவல் டு 14. இப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக 4 இசட்டுக்கு பதிலாக 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இது 3x + 2 × z வந்து 2 × 4 ஈக்குவல் டு 14. இப்போ 3x + 2 4s are 8 ஈக்குவல் டு 14. 3x ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 8 இந்த சைடு வந்துன்னா மைனஸ் 8 ஆயிரும். அப்போ 14 - 8 ஈக்குவல் டு 6. இப்போ 3x ஈக்குவல் டு 6, x ஈக்குவல் டு
6 by இந்த 3 கீழே வந்துடும். அப்போ x ஈக்குவல் டு 2. இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, இசட்டோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5ங்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதில் எக்ஸுக்கு பதிலாக 2, இசட்டுக்கு பதிலாக 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இங்கே 2 ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இங்கே இசட்டுக்கு பதிலாக 4 ஈக்குவல் டு 5. இங்கே 4 ப்ளஸ் 2 6 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 6 ஈக்குவல் டு மைனஸ் 1. இப்போ ஒய்யோட வேல்யூ மைனஸ் 1. Therefore x equal to 2 and y equal to minus 1 and z equal to 4. இப்போ நம்ம இங்கே வந்து ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்து சால்வ் பண்ணணும் இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வர்றதுக்கு. இது வரைக்கும் அதே தான் போட்டிருக்கிறோம். இங்கே செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷனுக்கு பதிலாக தேர்ட் ஈக்குவேஷனும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் போடலாம். இப்போ தேர்ட் ஈக்குவேஷனில் வந்து y கேன்சல் பண்ணோம்னா இங்கே எக்ஸ் மைனஸ் 2y இருக்குது. இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஒரு y தான் இருக்குது. அப்போ இங்கே 2y இருந்தால் இங்கேயும் நம்மளுக்கு 2y வேணும். அப்போ இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 2x ப்ளஸ் 2y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 10ன்னு ஆயிரும். அப்போ y கேன்சல் ஆயிரும். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 16. இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 1 into 2 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2x ப்ளஸ் 2y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 10ன்னு வரும். y கேன்சல் ஆயிரும். 2x ப்ளஸ் x வந்து 3x, 3z ப்ளஸ் 2z வந்து 5z ஈக்குவல் டு இங்கே 16ல் 10 போச்சுன்னா 6. இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனையும் இப்போ நம்ம தேர்ட் ஈக்குவேஷனும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் எடுத்து ஒரு ஈக்குவேஷன் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அந்த ஃபோர்த் ஈக்குவேஷனையும் இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணணும். ஃபோர்த் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபிஃப்த் ஈக்குவேஷன். அப்போது இங்கே வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து 3x ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 14. இங்கே வந்து 3x ப்ளஸ் 5z ஈக்குவல் டு 26. இப்போ இதையும் மைனஸ் பண்ணோம்னா இந்த சைனெல்லாம் சேஞ்ச் ஆயிரும். அப்போ இங்கே 3x கேன்சல் ஆயிரும். இந்த ப்ளஸ் மைனஸ் ஆயிரும், இந்த ப்ளஸும் மைனஸ் ஆயிரும். அப்போ 5zல் 2z போச்சுன்னா மைனஸ் 3z ஈக்குவல் டு இங்கே 26ல் 14 போச்சுன்னா மைனஸ் 12. அப்போ z ஈக்குவல் டு மைனஸ் 12 பை மைனஸ் 3. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ 4ன்னு வந்துடும். இப்படி போட்டாலும் அதே இசட்டோட வேல்யூ தான் 4 தான் வரும் இசட்டோட வேல்யூ. இப்படி நம்ம தேர்ட் ஈக்குவேஷனும் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து போட்டோம்னாலும் இசட்டோட வேல்யூ 4ன்னு தான் வரும். அதே மாதிரி இங்கே நம்ம இசட்டோட வேல்யூ வந்து 4 வந்து ஈக்குவேஷன் 4ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். அதுக்கு பதிலாக ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வந்து 3x மைனஸ் z ஈக்குவல் டு 2ன்னு இருக்குது. இதில் வந்து இசட்டோட வேல்யூ வந்து 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3x மைனஸ் இசட்டுக்கு பதிலாக 4 ஈக்குவல் டு 2னா 3x ஈக்குவல் டு இங்கே இந்த 4 சேர்ந்துன்னா 2 + 4 ஆயிரும். இப்போ 3x ஈக்குவல் டு 6, x ஈக்குவல் டு 6/3, x ஈக்குவல் டு 2. அப்போவும் அது வேல்யூ அதே வேல்யூ தான் வரும். இப்போ x வந்து 2னே தான் வரும். அதே மாதிரி இங்கேயும் இந்த இசட் தேர்ட் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம்னா அதுவும் வந்து இசட்டோட வேல்யூ 4ன்னு தான் வரும். எப்படி போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். உங்களுக்கு எப்படி இருக்கும் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து ஒய் எலிமினேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து ஒய் எலிமினேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஈக்குவேஷனையும் இது ரெண்டையும் கண்டுபிடிச்சோம்னா ஒரு ஈக்குவேஷன் வரும், அது 4. இது ரெண்டையும் கண்டுபிடிச்சோம்னா ஒரு ஈக்குவேஷன் வரும் 5. அது ஃபோர்த் ஈக்குவேஷன்லேருந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அதில் வந்து எக்ஸ் கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணோம்னா இசட்டோட வேல்யூ தெரிஞ்சிடும். இப்போ இசட்டோட வேல்யூ வந்து 4ன்னு சொல்லிவிட்டு ஃபோர்த் ஈக்குவேஷன் இல்லைன்னா ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிவிட்டு இசட்டோட வேல்யூ 4ன்னு சொல்லி ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். அப்போ இவ்வளோ தான். இது மட்டும் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக சம் போடலாம். இது அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.